أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்களை அறிந்து கொள்வோம் என்ற அமைப்பில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பற்றி சில அடிப்படையான சம்பவங்களை பேசிக்கொள்ளலாம் என்று துவங்கி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதன் அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட சிறப்பு மிக்கவர்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை திடீரென அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை எழச் சொல்லுகிறார்கள். எந்திரிங்க என்று சொல்றாங்க. வலது பக்கத்துல நிப்பாட்டிக்கிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை எந்திரிக்க சொல்றாங்க. எந்திரிச்சு இடது பக்கத்துல நிக்க சொல்றாங்க. ரெண்டு பேரும் வலதுலையும் இடதுலையும் நின்றதுக்கு அப்புறம் நபி அவர்கள் சொன்னாங்க, இதே போல்தான் நாளைக்கு மறுமையில நாம 3 பேர் எழுப்பப்படுவோம் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர்கள். அதே மாதிரி ஒரு முறை சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை பார்த்து ஒரு 10 நபர்களை இவர்கள் சொர்க்கத்துக்குரியவர்கள் என்று சுப செய்தி சொன்ன நேரத்தில் அபூபக்கருன் ஃபில் ஜன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொர்க்கவாசி, உமருன் ஃபில் ஜன்னா, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சொர்க்கவாசி என்று சுப செய்தி சொன்னார்கள். இந்த 10 பேர்ல 2வது இடம். அதே மாதிரி ஒரு முறை நபி அவர்கள் சொன்னார்கள், நான் சொர்க்கத்தை கண்டேன், அதுல ஒரு அழகான மாளிகையை பார்த்தேன். அந்த மாளிகையினுடைய வெளிப்புறத்துல ஒரு சொர்க்க கன்னி ஒளி செய்து கொண்டிருப்பதை பார்த்தேன். அதை பார்த்தவுடன் நான் என்னை அழைத்து சென்ற மலக்கிடம் கேட்டேன், இது யாருக்கான சொர்க்கம், யாருடைய வீடு, மாளிகை அப்படின்னு கேட்டேன். அப்ப அந்த மலக்கு சொன்னாங்க, குறைஷி குலத்தை சேர்ந்த ஒரு வாலிபருக்கு இந்த மாளிகை அவருக்கு தான் கட்டப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நினைக்கிறாங்க குறைஷி குலத்தை சேர்ந்த வாலிபர்னா ஒருவேளை நம்மளை தான் சொல்ல போறாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நினைத்து கொண்டார்கள், நம்மளுக்கு தான் இந்த மாளிகை போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன கேட்குறாங்கன்னா, குறைஷி குலத்தை சேர்ந்த அந்த வாலிபர் யார் அப்படின்னு கேட்கையில சொன்னாங்க, அது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உன்னுடைய மாளிகை என்று கேள்விப்பட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நான் அந்த மாளிகைக்குள்ள போகணும்னு என் மனசு நினைச்சிச்சு, இருந்தாலும் உமரே ரலியல்லாஹு அன்ஹு உங்களுடைய ரோஷத்தை பத்தி எனக்கு தெரியும், உங்களுடைய ரோஷத்தை பத்தி எனக்கு தெரியும், அதனால நான் உள்ள போகாம வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அழுது கொண்டே, யா ரசூலல்லாஹ், நீங்கள் பயன்படுத்தி விட்டீர்கள் என்பதற்காக வேண்டி ரோஷப்படுவோமானா நான் இல்லையே என்று அழுகிறாங்க. ஆக இப்படிப்பட்ட மிக சிறப்புக்குரிய முன்கூட்டியே சொர்க்கவாசி என்று சுப செய்தி சொல்லப்பட்ட ஒரு சஹாபி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவர்களுடைய இஸ்லாத்தினுடைய துவக்கம் ரொம்ப சுவாரஸ்யமானதும் கூட. இவங்க இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு எது காரணமா இருந்துச்சுன்னா, ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஒரு செயல் தான் காரணமா இருந்துச்சு. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை காபத்துல்லாஹ்வுல தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்கையில அங்க அபூஜஹல் வர்றான், இஸ்லாத்தினுடைய மகா பெரிய எதிரி. நபி அவர்கள் எந்த வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டுனா கலங்கப்படுவார்களோ அப்படிப்பட்ட மோசமான கெட்ட வார்த்தைகள்ல திட்டுறான். அது நபி அவர்களுக்கு ரொம்ப வேதனையும் தருது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை திருப்பி
எதுவும் திட்டலை பேசலை, அமைதியாக இருந்துட்டாங்க. இதை அங்கனுக்குள்ள பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு அடிமை பெண்ணுக்கு மனசுல வச்சுக்கிறவங்க பொறுக்க முடியல. இவ்வளவுமா திட்ட முடியும் அப்படின்னு. அந்த பெண் என்ன செய்யறாங்கன்னா, ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிட்ட போய் விவரத்தை சொல்றாங்க. உங்களுடைய சகோதரரின் மகனை ஒருவர் இந்த மாதிரி எல்லாம் திட்டாரு, அபூஜஹல் திட்டான். ஆனா அந்த நபி அவங்களுக்கு வேதனையை தந்தா கூட அதை பொறுத்துக்கிட்டு அமைதியா இருந்துட்டாங்க, திருப்பி எதுவும் திட்டல கொள்ளல அப்படின்னு அந்த பெண் சொல்றாங்க. சொல்ற நேரத்துல உங்களுக்கு ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அப்பதான் வேட்டைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்குள்ள கூட போகல. அதே வில்லோட அம்போட அபூஜஹல் இருக்கிற இடத்துக்கு வர்றாங்க. அவன் ஒரு சபையில இருக்கிறான், காஃபிர்கள்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சபையில. வந்த உடனே வேகமாக அந்த வில்ல ஓங்கி அபூஜஹலினுடைய தலையில அடிக்கிறாங்க. அது அவனுடைய தலை உடைந்து தலையிலேருந்து ரத்தம் ஓடுது. ஓடும் பொழுது மக்கள் எல்லாம் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை தடுக்கிறாங்க, எதுக்குறாங்க. அபூஜஹலே அதை அமைதிப்படுத்துறான் அந்த சபையை. எப்படி சொல்றான்னா, நான் வழக்கத்தை விட வித்தியாசமா ரொம்ப திட்டேன், அதனால கோபத்துல தான் இவங்க பின்விளைவு, அதனுடைய விளைவு தான் இது அப்படின்னு சொல்றதோட சேர்த்து, ஆனா இந்த நபி வந்தா என்ன நடக்கும்னு நான் எச்சரிச்சேனோ அது நடக்குது பத்தியெல்லாம். இந்த நபி நம்மளுக்குள்ள சண்டையை மூட்டுவாரு, ஒற்றுமையை குலைப்பாருன்னு நம்ம சொன்னோமே, அது நடக்குது பத்தியெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல கொஞ்சம் சமாளிக்கிறோம். அப்பையில ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள், அந்த நபி எந்த கொள்கையில் இருக்கிறார்களோ, எதை ஈமான் கொண்டு இருக்கிறார்களோ அதே ஈமான் என்கிட்ட இருக்குது. ஆம்பளையா இருந்தா தொட்டு பாடுறா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வார்த்தை வருது, ஹதீஸ்ல வருது. உண்மையிலேயே இப்ப தைரியம் இருந்தா, நீ உனக்கு ஆண்மைத்தன்மை இருந்தா இப்ப என்ன செய்ய, இப்ப நீ கை வைத்து பாருவே என்று கேட்குறாங்க. அந்த நபி எதை சொன்னாங்களோ அதை சொல்றேன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்பதாக ஷஹாதத் சொல்றாங்க. அதை சொன்னதுக்கு பிறகுதான் நபி அவர்கள்ட்ட யார சொல்லலாம், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்பதாக இஸ்லாத்துக்குள்ளே வர்றாங்க. அதற்கு முன்பு நபியை சந்திப்பதற்கு முன்பதாகவே அவங்களையும் அறியாமல் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு கோபம் வருது. என்ன கோபம் வருதுன்னா, என்னடா இது, ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு சபையை குலைக்கிற மாதிரி, ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு இனத்தை, ஒரு சமுதாயத்தை, ஒரு குடும்பத்தை கிளைக்கிற மாதிரியான அமைப்புல இந்த நபியினுடைய பிரச்சாரம் இருக்குது, அவங்களுடைய கொள்கை அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை உண்டாக்குது. இதை முற்றுப்புள்ளி வைக்கணும்னா, இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னா அந்த நபி இருக்கக்கூடாது என்ற சிந்தனையில் அவர் கிளம்புறார். நபியை கொன்றணுமே அப்படிங்கிறதுக்காண்டி கொலை செய்வதற்காக வேண்டி கிளம்புகிறார், வாளை உருவிக்கிட்டு. போற வழியில நுஐம் இப்னு அப்துல்லா என்ற சஹாபியை சந்திக்கிறார். இவர் போற வேகம், ரலியல்லாஹு அன்ஹு, உங்க போற வேகம், இவங்களுடைய தோற்றத்தை பார்த்துட்டு எங்கே போறீங்க என்பதாக அந்த நுஐம் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். அவங்க இஸ்லாத்துக்கு முன்னாடியே வந்துட்டாங்க, ஆனா மனசுக்குள்ள வச்சிருக்கிறாங்க மறைவா. அப்போ நான் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரைத்தான் கொல்றதுக்கு போறேன் என்று இவங்க ஆவேசமா சொல்றாங்க. அது உன்னால அதுக்கு அந்த சஹாபி பதில் சொல்றாங்க, அது உன்னால் முடியாது. அப்படி நீ கொன்று விட்டாலும் அவர்களின் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் அவரை பின்பற்றுபவர்களும் உன்னை சும்மா விட மாட்டாங்க என்று அச்சமூட்டுகிறார். உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்குறாங்க, அப்பையில இஸ்லாத்துக்கு வரல. அவங்க கேட்குறாங்க இந்த நுஐம் இப்னு அப்துல்லாவை பார்த்து, அப்போ நீ மதம் மாறிட்டீங்களோ என்று கேட்குறாங்க. அப்போ அவங்க பதில் சொல்றாங்க, நான் மதம் மாறுறது இருக்கட்டும், உங்க குடும்பத்திலேயே உங்களுடைய சகோதரியும் உங்களுடைய சகோதரியினுடைய கணவரும் முன்னாடியே இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, அது தெரியுமா உங்களுக்கு, முதல்ல போய் குடும்பத்தை சரி பண்ணுங்க என்று சொல்லி அனுப்பிடுறாங்க. அதோடு நேரடியாக அவர் அங்க அவங்களுடைய சகோதரியின் வீட்டுக்கு வர்றாங்க. ஃபாத்திமா இப்னு ஹத்தாப், அவங்களுடைய சகோதரி பேரு ஃபாத்திமா. அவங்களுடைய வீட்டுக்காரர் பேரு சயீத் இப்னு ஸைத், அவங்களுடைய வீட்டுக்காரவங்க.
இந்த சயீது இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த அஷரத்து முபஷ்ஷராவுல ஒரு ஆளு. சொர்க்கவாசிகள் என்று நபி அவர்கள் உலகத்தில் இருக்கும் பொழுதே முன்னறிவிப்பு செய்த 10 பேரில் அவர்களும் ஒருவர். துவக்க காலத்துல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் கூட அந்த வீட்டுல யார் இருக்கிறான்னா ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க 2 பேருக்கும் மறைமுகமா குர்ஆன பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த நேரத்துல வேகமா உள்ள கதவை தட்டுறாங்க. கதவை போய் தங்கச்சி திறந்த உடனே வாளினுடைய கைப்பிடிய வச்சு ஓங்கி தலையில அடிச்சு ரத்தம் பீறிட்டு வருது. அப்ப அந்த நிலைமையில இஸ்லாத்துக்கு வந்துட்டியலான்னு கேட்டா ஆமாங்கிறாங்க. அப்ப அதுக்கப்புறம் அந்த ரத்தம் ஓடுறத பார்த்துட்டு தங்கச்சி அடிச்சிட்டோமேங்கிற ஒரு வெக்கம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் நிதானத்துக்கு நீங்க என்னமோ ஓதிக்கிட்டு இருந்தீங்களா என்ன வரும் அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த சம்பவத்தப்ப ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருந்தாங்க, ஆனா ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க பலகீனமான ஆளு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை எதுக்குறதுக்கு அவங்க அந்த நேரத்துல தயாரில் இல்லை, அவங்க ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த குர்ஆனை பார்க்குறாங்க. அதுல தாஹா அப்படின்னு சூரா ஆரம்பிக்குது. சில ஆயத்துக்களை ஓதுறாங்க. அதுவுமே எப்பன்னா ஓதுறதுக்காண்டி குர்ஆனை கேட்ட உடனே அவங்களுடைய தங்கை கொடுக்கல. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அசுத்தமா இருக்கிறீங்க, நீங்க காஃபிரு நஜீஸு, குளிச்சுட்டு வாங்க என்று சொன்னதுக்கு பிறகு அவங்க குளிச்சுட்டு மறுபடியும் கேட்ட உடனே அந்த குர்ஆனை கொடுக்குறாங்க. அதை ஓத பார்க்கும் பொழுதே அவங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை மனசுல போட்டுறான். அவங்க தயாராயிட்டாங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி செல்லுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மேல நபி அவர்களோட யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இவர் எதுக்கு வர்றாருன்னு தெரியலையேன்னு எதிர்த்து வாளோட நிக்கிறாங்க. அப்ப நபி அவர்கள் தான் சொல்றாங்க, அவரை உள்ள விடுங்க. அப்ப உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுனுடைய இஸ்லாத்தை மக்கா நெடுகிலும் சத்தமாக மக்கள் பேசிக்கிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இன்றைய தினம் இஸ்லாத்தை கத் அஸ்லமுல் உமர் என்று முஸ்லிம்களும் சத்தமாக சொன்னார்கள். மக்களுக்கு மத்தியில பொதுவான மக்களுமே அதை ஒரு பெரிய செய்தியாக அது இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி அல்ஹம்துலில்லாஹ் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய இஸ்லாத்துக்கு பிறகும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய இஸ்லாத்துக்கு பிறகும் இஸ்லாமியர்கள் அந்நேரத்தில் இருந்த குறுகிய எண்ணிக்கையில் இருந்த சிறுபான்மை இஸ்லாமியர்கள் சுமார் 38 40 45 வரைக்கும் தான் எண்ணிக்கை மொத்தமே. இந்த அளவுக்கு இருந்த இஸ்லாமியர்கள் அல்ஹம்துலில்லாஹ் காபத்துல்லாவுக்கு வரவும் தைரியமாக தொழவும் மக்களுக்கு மத்தியில பிரச்சாரம் பண்றதுக்கு துணியவும் இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு. ஆக அல்ஹம்துலில்லாஹ் இதுதான் அவர்களுடைய இஸ்லாத்தினுடைய துவக்க நிலை. இந்த இஸ்லாத்துக்கு வந்த பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அடுத்தடுத்த கட்ட செயல்பாடுகள் இருக்குது. நம்மை பிரமிக்க வைக்கும் அளவுலையும் முழு உலகத்தினுடைய இன்றைய வரைக்கும் அதனுடைய தாக்கம் இருக்குது. 1000த்திற்கும் அதிகமான வருடங்கள் ஆயிருச்சு. இன்றைய தினம் கூட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை பற்றி நாம் எவ்வாறு பேசுகிறோமோ ஆய்வு செய்கின்றோமோ அதே போன்று இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களும் அவர்களை ஆய்வு செய்பவர்களாக, அவர்களுடைய சிறப்புகளை பற்றி பேசுபவர்களாக, அவர்களுடைய ஆளுமையை பற்றி பேசுபவர்களாக, ஆய்வு செய்பவர்களாக இன்று இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தேவை இன்றும் இருக்கிறது என்று பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களும் இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வரலாறை முடிந்தவரை இன்ஷா அல்லாஹ் ஒரு சில தினங்கள் நாம் பார்ப்போம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.